தொடர்ச்சியாக டித்வா புயலினுடைய தாக்கம் என்பது பாதிப்புகள் இழப்புகள் என்பது ஏராளம். அதை தாண்டி நாட்டை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் அனுர அரசானது ஒரு உறுதியான முடிவோடு பல நாடுகளின் உதவியோடு ஒத்துழைப்பு மக்களுடைய ஒத்துழைப்போடு மீட்பு பணி அதிகாரிகள் அதேபோடு மீட்பு பணியில் ஈடுபடுகின்ற ஊழியர்கள் என்று எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நாட்டை ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது பல நாடுகள் முன் வந்திருக்கின்றது. அயல் நாடான இந்தியா முன் வந்திருக்கின்றது. அங்கிருந்து இருக்கக்கூடிய இராணுவத்தினர் இங்கு வந்திருக்கிறார்கள். இராணுவத்துறையில் இருக்கக்கூடிய பொறியியலாளர்கள் வந்திருக்கின்றார்கள். இவ்வாறு பலர் வந்து இருக்கக்கூடிய இடர்களை சரி செய்வதற்காக ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இன்னும் பல நாடுகளில் இருந்து ஒத்துழைப்பாளர்கள் அதாவது பொறியியலாளர்கள் வரப்போகின்றார்கள். அது சார்ந்து இங்கு இருக்கக்கூடிய எவ்வகையான தடைகள் இருக்கிறது இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கோ அந்த இயல்பு நிலைக்கு மீண்டும் அவர்களை கொண்டு வருவதற்கு என்னென்ன விதத்தில் உதவிகள் செய்யலாம் என்பதைத்தான் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கின்றது. ஓடி எங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் உதவி செய்கின்ற அத்தனை நாடுகளுக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது பல பேர் எங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். எம்மவர்கள் பலர் விமர்சிக்கின்ற தன்மை என்பதும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. டித்வா புயல் காரணமாக மக்களுடைய நிலை எப்படி இருந்தது என்கின்றதை மறந்து இன்னும் மக்கள் மண் சரிவுகளில் இருந்து பல பேரை மீட்க முடியாத நிலை இருக்கிறது. இன்னும் காணாமல் போனோருடைய எண்ணிக்கையும் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு பக்கம் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று ஓடுகின்ற மக்களுடைய அதிகாரிகள் அரசு, இன்னொரு பக்கம் மக்கள் வந்து இதுகளை மீட்டு தர வேண்டும் எங்களுடைய உறவுகளை காண இல்லை என்கின்ற இன்னொரு நிலை, பிள்ளைகள் பாடசாலைக்கு போக முடியாத நிலை, அத்தியாவசிய பொருட்கள் என்பது அவர்களிடத்தில் சொல்லாத விடயங்கள், இப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றது. மக்களே இன்னும் அரசை குற்றம் சுமத்துகின்ற நிலைப்பாடு எல்லாம் இருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு நாடு எங்களுக்கு உதவி செய்ய வருகின்ற பொழுது அவர்களை விமர்சிப்பது என்பது எந்த அளவுக்கு சரி என்பதை நாங்கள் பற்றி சற்று சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்து கொண்டு இன்னொரு பக்கம் டித்வா புயல் மண்சரிவு மற்றும் வெள்ள அழுத்தத்தின் பின்னர் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பினை ஈடு செய்வதற்கு அரசாங்கம் பல்வேறு வகையான உதவி திட்டங்களை வழங்குவதாக அறிவித்துள்ளது. இதுவரை காலமும் இடம்பெற்ற இயற்கை அனர்த்தங்களுக்கு எந்த அரசாங்கமும் வழங்காத உதவி திட்டங்களை மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு ஏற்ப வழங்குவதாக அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. அது மக்கள் மத்தியில் பாராட்டையும் பெற்றிருக்கிறது. இழப்புகள் மிகவும் குறைவாக ஏற்பட்ட யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு பெருமளவான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கலவையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. தமிழ் மக்கள் உண்மையிலேயே 3 தசாப்தங்களாக நடைபெற்ற யுத்தத்தில் லட்சக்கணக்கான உயிர்களையும் பல பில்லியன்கள் பெறுமதியான சொத்துக்களையும் இழந்திருந்தனர்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது.